ஹாய், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து 50 டேஸ் 5 கிலோமீட்டர் சேலஞ்சோட டே 3. ஆஸ் ஐ எக்ஸ்பெக்டட், நான் நினச்ச மாதிரியே கரெக்டாக நடந்தது. ஏன்னா நினச்ச மாதிரியே நடந்ததுன்னா, ஏன்னா இதுதான் கொஞ்சம் வருஷமாக நடந்துகிட்ருக்கு, அதனால தெரியும் இந்த மாதிரி தான் நடக்கும்ன்ட்டு. கரெக்டாக 2 நாள் ஆச்சா சேலஞ்ச் போட்டு, சேலஞ்சில் ஜாயின் பண்ணி இப்போது 3rd டேவே வந்து பீரியட்ஸ் வந்துடுச்சு. இந்த ப்ரீமெனோபாஸோட மெயின் சிம்டம்ஸே ட்ராபேக்ஸு, சிம்டம்ஸ் எது வேணால் சொல்லலாம். சிம்டம்ஸே என்னென்னா, நமக்கு எப்போ வருது, எப்போ போகுது, இந்த மாதிரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ நான் ப்ரெடிக்ட் பண்ணேன், கரெக்டாக நம்ம 2 நாள் போனால் எப்படியும் 10 நாள் நம்மளை வீட்டில் உட்கார வச்சிரும் அப்படின்னு தான் நினச்சேன். ஸோ அதே போல் இன்றைக்கி டே 3 பீரியட்ஸ் வந்துடுச்சு. அண்டு சரி, நம்ம இதானே நமக்கு ஃபஸ்ட்டு சேலஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி எப்படியாவது போயே ஆகணும் அப்படின்ட்டு 5 கிலோமீட்டர் வாக் பண்ணி முடிச்சிட்டேன். ஆக்சுவலி கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தது, பட் இருந்தாலும் இதான சேலஞ்சஸ். இந்த மாதிரி ஏதாவது நடுவில் பிரச்சனை இல்லை இஷ்யூஸ் வருது, அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறோம் அப்படிங்கிறது தானே இந்த மாதிரி சேலஞ்சஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான நோக்கமே அதானே. ஸோ அதனால சரி நம்ம எப்படியாவது முடிச்சே ஆகணும், என்னானாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு வாக் பண்ணிட்டேன். ரன் பண்ணுற அளவுக்கெல்லாம் நமக்கு தெம்பே கிடையாது. பட் அந்த எந்த டைம் பீரியட்ஸ் டைம்னா கூட ஸ்டாமினா இருக்கிறவங்க, அது பண்ண முடியும் அப்படின்னு நம்புகிறவங்க வந்து கண்டிப்பாக ரன்னோ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கோ என்ன வேணால் பண்ணலாம். அப்படி பண்ணுறவங்களும் எனக்கு தெரியும். அப்படி பீரியட்ஸ் டைமில் இருந்துமே ரன் பண்ணி வின் பண்ணுறவங்க எல்லாம் கூட நான் பார்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் அவங்கவுங்க மனசை பொறுத்தது, அவங்க பாடி ஸ்டாமினாவை பொறுத்தது. பட் எனக்கு அந்த அளவுலாம் ஸ்டாமினா இல்லை. அதனால் நான் சரி 5 கிலோமீட்டர் வாக்காக இன்றைக்கி முடிச்சிருவோம் அப்படின்ட்டு முடிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஸ்லோவாக தான் முடிக்க முடிஞ்சது, பட் ஸ்டில் முடிச்சிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது நான் சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் சரி யாருக்காவது ஹெல்ப் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த பீரியட்ஸ் டைமில் வந்து ஹெவி ஃப்ளோவாக இருக்கிறவங்க, அப்புறம் சின்ன பொண்ணுங்க, ஸ்கூல் காலேஜ் போகிற பொண்ணுங்க, ஸ்கூல் போகிற பொண்ணுங்க பேசிக்கலி, அப்புறம் நிறைய ட்ராவல் பண்ணுறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தா இந்த விஸ்பர் பீரியட் பேண்டிஸ்னு ஒன்று புதுசாக வந்திருக்கு. அது வந்து நிஜமாகவே சொல்கிறேன், நான் யூஸ் பண்ணி பார்த்த அனுபவத்துலேயுமே நான் சொல்கிறேன், அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி ப்ரீமெனோபாஸ் டைமில் வர ஹெவி ஃப்ளோ இருக்கிறவங்களுக்கு கூட அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி கொஞ்சம் காஸ்ட்லி தான். அது எக்ஸாக்டாக பேண்டீஸ் போடுற மாதிரியே உள்ள ப்ராடக்ட் தான். பட்டு ஒரு பீஸே ஆல்மோஸ்ட் 54-55 ருபீஸ் வரும்னு நினைக்கிறேன். சரியாக தெரில, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பட்டு அது வந்து ரொம்ப வர்த்து. என்னன்னா, நம்ம வந்து பயமே பட வேண்டாம், ஐயோ ட்ரெஸ்ஸில் பட்டுச்சோ, ஹெவி ஃப்ளோவாக இருக்குது, நமக்கு ட்ரெஸ்ஸில் பட்டுருமோ படாதோ அப்படிங்கிற அந்த டென்ஷன் இந்த மாதிரி எல்லாம் சுத்தமாக வேணாம். அது வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வேணால் யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் கூட சஜஸ்ட் பண்ணலாம். இப்படியாக என்னோட டே 3 ஆஃப் த சேலஞ்சும் ஓவர். சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் டே 3. ஸோ பார்ப்போம் நாளைக்கு எப்படி இருக்குன்ட்டு. ஆக்சுவலி கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தது, பட் இருந்தாலும் சேலஞ்சில் ஜாயின் பண்ணதுனால இன்னும் ஒரு வாரம் கூட ஆகலையே அப்படிங்கிறதுனாலையும் சரி எப்படியாவது இன்றைக்கி முடிச்சே ஆகணுன்ட்டு முடிச்சிட்டேன். ஸோ டே 3 சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்.